அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 838. தலைப்பு பூமி பந்து தொடர் 15. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் எண்ணற்ற இறை தூதர்களை அனுப்பினான். அதில் இறுதி தூதராக உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையாக அனுப்பினான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்கள் கொண்டு வந்த உலக பொதுமறை குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக இவ்வுலக மற்றும் மறு உலக வெற்றியை அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வஇன் யரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினு பிஹா வஇன் யரவ் சபீல ருஷ்தி லா யத்தகிதுஹு சபீலா وَإِنْ يَرَوْا سَبِيلَ الْغَيِّ يَتَّخِذُوهُ سَبِيلًا ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا وَكَانُوا عَنْهَا غَافِلِينَ. எவ்வித நியாயமும் இன்றி பூமியில் பெருமை எடுத்து நடப்பவர்களை என் கட்டளைகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன். அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்ட போதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழி என எடுத்துக்கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய் என கூறினார்கள், இன்னும் அவற்றை புறக்கணித்தும் இருந்தார்கள். 7வது அத்தியாயத்தின் 146வது வசனம். எவருடைய உள்ளத்திலே பெருமைகள் இருக்கிறதோ, மமதை இருக்கிறதோ, ஆணவம் இருக்கிறதோ, அகம்பாவம் இருக்கிறதோ, அவர்கள் சத்தியத்தை விளங்க முடியாத குருடர்களாக, கருத்து குருடர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதாக சொல்கிறார். பெருமை அடித்து தன்னை மறந்து, தன்னை படைத்தவனை மறந்து, அடிமையாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற நினைவில்லாமல் தாந்தோன்றித்தனமாக வாழ்பவர்கள், அவர்களுக்கு எவ்வளவுதான் நேர்வழி அத்தாட்சிகள் ஆதாரங்கள் எடுத்து சொல்லப்பட்டாலும் அவர்கள் நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது 7வது அத்தியாயம் 146வது வசனம். அதை அடுத்து இதே 7வது அத்தியாயம் 158வது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் لا إله إلا هو يحيي ويميت فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون. இறை தூதரே, நீர் கூறுவீராக, மனிதர்களே, உண்மையாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது. அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணமடையும்படியும் செய்கின்றான். அவனே அல்லாஹ்வின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாகிய அல்லாஹ்வின் தூதர் மீதும், ஆகவே அல்லாஹ்வின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாகிய அல்லாஹ்வின் தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரும் அல்லாஹ்வின் மீதும் அவன் வசனங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார். அவரையே பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் நோக்கம் யுகமுடிவு நாள் வரையிலும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த பூமி முழுவதும் வெற்றி இருக்கிறது. இந்த பூமியில் அவர்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் அவர்கள் நேர்வழி பெறலாம், வெற்றி அடையலாம் என்பதை சொல்வதற்காகத்தான்.
நாம் நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களையும் அம்மக்கள் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பிடிக்காமல் சோதிக்காமல் இருந்ததில்லை. 7வது அத்தியாயத்தின் 94வது வசனத்தில் எவ்வாறு கூறுகின்றான் அல்லாஹ். இன்னும் அதை தொடர்ந்தும் அல்லாஹ் எவ்வாறு அந்த மக்களுக்கு பிணியையும் வறுமையையும் கொடுத்து அதே நேரத்தில் வாழ்வையும் வசதியும் கொடுத்து பிறகு அளித்தான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.